Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. இன்றைக்கு வரைக்கும் பல மரணங்களுக்கு விடை தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இன்னொரு மின்மயானம் அங்கு தேவைப்படுகிறது? ஈஷா சுடுகாட்டை தடை செய்யுங்கள், கலெக்டருக்கு போன புகார், கொதிப்பில் சாமியார் ஜக்கி, பரபரக்கும் ஈஷா மைய நிர்வாகிகள். கோவையில் பல்வேறு பகுதியில் ஈஷா மையத்தின் மின் மயானங்கள் செயல்பட்டு வருகிறது. இன்னும் கூடுதலாக மின் மயானங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. முன்னதாக ஈஷா யோகா மையம் ஒரு மதம் சார்ந்த அமைப்பாக இருப்பதால் குறிப்பிட்ட சடங்குகளை பின்பற்றும்படி மக்களை கட்டாயப்படுத்தக்கூடும் என்று சொல்லப்பட்டது. இதற்கிடையில் ஈஷா யோகா மையத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், எந்த ஒரு பாரம்பரியத்தையும் வழக்கத்தையும் பின்பற்ற யாரும் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும், சுடுகாட்டில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சடங்குகளை பின்பற்றலாம் என்றும் கூறினார். நகரத்தில் ஈஷா நடத்தும் தகன அறைகளை அனைத்து சமூகங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பயன்படுத்துகின்றனர். இதுவரை யாரும் புகார் செய்யவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் செம்மேடு பகுதியில் ஈஷா யோகா நிறுவனம் சார்பில் இக்கரை போலுவம்பட்டி பகுதியில் மின் மயானம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கங்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளன. இது குறித்து அவர்கள் கூறுகையில், அப்பகுதியில் ஏற்கனவே சுடுகாடும் இடுகாடும் இருப்பதாக தெரிவித்தனர். ஈஷாவில் மர்ம மரணங்கள் தொடர்வதாகவும், இது குறித்து பலமுறை போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் வேண்டுமென்றே மின்மயானம் அமைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். எனவே மாவட்ட நிர்வாகம் ஈஷாவின் மின் மயான அனுமதியை ரத்து செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டவர்கள் அங்கு ஈஷாவின் மின்மயானம் அமைந்தால் அனைத்து அமைப்புகளையும் திரட்டி போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் இக்கரை போலுவம்பட்டி கிராமத்தில் ஈஷா யோகா சார்பில் அமையவுள்ள மின் மயானத்திற்கு தடை விதிக்க கோரி பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், என்னுடைய பெயர் ரவிக்குமார். கோவை மாவட்ட அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய இயக்கங்களின் சார்பில் இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஈஷா யோகா மையம் தொண்டாமுத்தூர் இக்கரை போலுவாம்பட்டியில் மின்மயானம் அமைப்பதற்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். பொதுவாக கோவை மாவட்ட மாநகர எல்லைகளுக்கு உட்பட்டு பல்வேறு இடங்களில் மின்மயானத்தை பராமரிப்பதற்கு அங்கு மாநகராட்சி அல்லது இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை அலுவலகங்களே அதை கடந்த காலத்தில் பராமரித்து செய்து வந்தது. கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதை பராமரிக்கலாம் என்ற அடிப்படையில் கோவை மாவட்டத்திற்குள் ஈஷா யோகா மையம், சாந்தி கியர்ஸ் போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் எடுத்தது. ஆனால் ஈஷா யோகா மையம் அதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஈஷா யோகா மையத்துக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிற மர்ம மரணங்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் பல மரணங்களுக்கு விடை தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு கூட கணேசன் என்ற ஒரு சாமியார் காணாமல் போய்விட்டார். இன்று வரை அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு நடந்த பல்வேறு மர்ம மரணங்களில் எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் போராடி இருக்கிறோம். ஆனாலும் கூட அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அங்கு இக்கரை போலுவாம்பட்டியில் தேவையான அளவிற்கு அல்லது நிறைய இடங்களில் சுடுகாடும் இடுகாடும் இருக்கிறது. ஆக எதற்காக இன்னொரு மின்மயானம் அங்கு தேவைப்படுகிறது? குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அந்த மின்மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பை மீறி கோவை மாவட்ட நிர்வாகம் அங்கு அவர்களுக்கு மின்மயானம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக ஈஷா யோகா மையத்திற்கு அந்த இடத்தில் கொடுக்கக்கூடாது. அதன் மீது இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகத்துக்கிடமான கேள்விகள் இருக்கிறது. ஆக அதையெல்லாம் முழுமை பெறாத வகை ஈஷா யோகா மையத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களின் சார்பில் நாங்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். ஒருவேளை இதையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இயக்கங்களுடைய அனுமதியை மீறி அங்கு அனுமதி வழங்கும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்து இயக்கங்களும் கூடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.